ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம போன வாரமே மீன் குழம்பு வீடியோ நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வந்து இந்த வாட்டி வந்து நானும் மாமாவும் உக்கடம் போய் எடுத்துகிட்டு வந்தோம். 2 நாள் லீவா, அதனால் உக்கடம் போய் எடுத்துகிட்டு வந்தோம். வெந்தயம், வெங்காயம், வெங்காயம் வாங்கிட்டு கொஞ்சம் தக்காளி, புளி. மீன் நிறைய வாங்கிட்டு வந்தோம். 5 கிலோ மீன் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் எதுவுமே பெரிய மீன் இல்லை. மிளகாத்தூள் எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சதான், முதல்ல சொல்லியிருப்பேன். தேவையான அளவு 2 கிலோ மீன், அதனால் தேவையான அளவு மிளகாத்தூள் மதிப்பு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீன் குழம்பு மாங்காய் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு யாரெல்லாம் மீன் குழம்புக்கு மாங்காய் போடுவீங்களா அவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வச்சிருச்சு மீன் போடலாமா? வாங்க மீன் பார்க்கலாம். இது மத்தி மீன், 2.5 கிலோ மத்தி மீன் வாங்கினோம். இது கிழங்கா, இது சங்கரா மீன், இது சங்கரா மீன். இது இப்போ வறுக்கிறதுக்கு, இது குழம்புக்கு, இது பிள்ளைங்களுக்கு நாளைக்கு பொரிச்சு கொடுக்க. எதுவுமே பெரிய மீன் கிடையாது. பெரிய மீன் வந்து அவ்வளோக்கா டேஸ்ட்டாக இருக்காது. மாமா சொன்னாங்க, மாமா சின்ன மீனாக வாங்கினா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் அதை பார்த்து வாங்கினோம். கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் போடுறோம். எல்லா மீனுமே கலந்து போட்டால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குமா. எல்லாமே வீட்டுக்கார கிராமத்திலே மாமா இருந்ததுனால உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுருக்குது. அதனால அதில் இருந்து தேங்காய் போட்டு தேங்காய் ஒரு சில நேரம் பூண்டை மட்டும் தனியாக நச்சு போட்டுருவேன். தேங்காய் ஊற்றலைன்னா, தேங்காய் ஊற்றினா பூண்டை தேங்காய் கூடவே போட்டு அரைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அதனால தேங்காய் கூடவே போட்டு அரைச்சிருவேன் பூண்டையும். அவ்வளோதான். மீன் பொரிச்சதுக்கப்புறம் இறக்க வேண்டியதான். மீன் பொரிக்கலாம். எப்போவுமே தோசை கல்லாக தான் மீன் பொரிப்போம். அதில் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் பொரிச்சு எடுத்தாச்சு. குழம்பு, மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். மீன் குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.